பத்மஸ்ரீ விருது பெற்ற பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி உடல்நலக் குறைவால் காலமானார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். கலைத்துறையில் ஆற்றிய சேவைக்காக இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை 2022ஆம் ஆண்டில் பெற்றவர் சவுகார் ஜானகி. 3 தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து பணியாற்றிய நடிகை என புகழ்பெற்ற சவுகார் ஜானகி மறைவிற்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் 543 என்ற எண்ணிக்கை மாறக்கூடாது என உதயநிதி வலியுறுத்தல். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் 543 உறுப்பினர்களை தாண்டக்கூடாது என ஏன் அழுத்தம் தரவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த அசம்பிளியில் பாஸ் பண்ண தீர்மானத்தின்படி 543 அப்படிங்கிற அந்த நம்பர் கண்டினியூ செய்யப்பட வேண்டும், அது குறையக்கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. ஆனால் நேற்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் முதலமைச்சருடைய உரையில் இந்த 543 எம்பி சீட்டை ஃப்ரீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இடம்பெறவில்லை என்பதை இந்த அவையினுடைய கவனத்திற்கு நான் எடுத்து வருகின்றேன். தொகுதி மறுவரையறை மசோதா மீண்டும் கொண்டு வந்தால் தமிழக எம்பிக்கள் 39 பேரும் அவையிலிருந்து எதிர்க்க வேண்டும். டிலிமிட்டேஷன் விவகாரத்தில் திமுக நிலைப்பாடு மாறுவதைப் போல உள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விமர்சனம். இந்த பேரவைத் தலைவர்களே, இந்த டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் பேசினோம். திமுகவோட நிலைப்பாடு மாறுற மாதிரி இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்லிட்டு பேப்பரை எரிச்சிருக்காங்க. 50% கொடுத்தாலும் வேணான்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே 50% கொடுக்கும்போது வட மாநிலங்களில் 50% இன்க்ரீஸ் ஆகும். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தன்னுடைய கருத்தை பாஜகவும் பாமகவும் திசை திருப்புவதாக அமைச்சர் வன்னியரசு குற்றச்சாட்டு. யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழலில் பாமக இல்லை, நாட்டின் அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நிலைப்பாடு என பாமக உறுப்பினர் கணேஷ்குமார் விளக்கம். தாவேக ஆட்சியில் மின்வாரியத்தில் கடனை வாங்க மாட்டீர்களா என செந்தில் பாலாஜி கேள்வி. கடனை வைத்துதான் மின்சார வாரியத்தை சமாளிக்க முடியும் என அமைச்சர் நிர்மல்குமார் பதில். மின்வாரியத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக கூறப்படும் நிலையில் 38 ஹார்ட் டிஸ்குகள் கிடைத்ததாக கூறுவது எப்படி? முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சரமாரி கேள்வி. அவை குறிப்பிலிருந்து நீங்கள் நீக்கியவை எல்லாம் டிவியில் ஒளிபரப்பப்பட்டு சமூக வலைதளத்தில் ரீல்ஸாக பரவுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. சட்டப்பேரவை நிகழ்வுகளில் நீக்கப்பட்ட வார்த்தைகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் JCD பிரபாகர் எச்சரிக்கை. அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டும் இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு மட்டும் கார் வழங்குகள் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கோரிக்கை. திமுக எம்எல்ஏக்களுக்கு கார் வேண்டாம் எனவும் திட்டவட்டம். எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்க வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்க அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படாத நிலையில் எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க அரசிடம் நிதி உள்ளதா என மார்க்சிஸ்ட் செயலாளர் பே. சண்முகம் கேள்வி. இலவச கார் வழங்கும் முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது பலமுறை குறுக்கீடுகளை அனுமதிப்பது எந்த வகையில் நியாயம் என OPS கேள்வி. எதிர்க்கட்சித் தலைவர் அமைச்சருக்கு நிகரானவர், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா என O. பன்னீர்செல்வம் கேள்வி. LOP அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் LOP என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு LOP அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. LOP நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூப்பிடுறார்.
உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு இனியும் அலட்சியம் காட்டக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி காட்டும். அடுத்த ஆண்டுக்குள் அணை கட்டும் முனைப்புடன் கர்நாடக அரசு செயல்பட்டு வருவதாக கருத்து. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். மண்டல வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 2 நாட்களுக்கு இதே நிலை நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். தமிழகத்தின் பல ரேஷன் கடைகளில் உள்ள பிஓஎஸ் கருவிகளில் சர்வர் கோளாறு. வட்டாட்சியர் அலுவலகங்களில் பிஓஎஸ் கருவிகளில் ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுடன் காவல் நிலையம் வந்த ராகுல் காந்தி 1 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா. மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். பெண்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கவும் தர்மேந்திர பிரதானுக்கு வேறு இலாகா ஒதுக்கப்படும் என டெல்லி வட்டாரங்கள் தகவல். ஏமன், சோமாலியாவில் இந்திய மாலுமிகளுடன் சென்ற சரக்கு கப்பல்களை கடத்திய கடற்கொள்ளையர்கள். இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தகவல். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்க கேரளாவிற்கு 112 சிறப்பு ரயில்கள். சென்னை சென்ட்ரல், எழும்பூர், தாம்பரம் மற்றும் பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களிலிருந்து கேரளாவின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு ஆட்சியர் வர தாமதமானதால் கூட்டத்தை புறக்கணித்த விவசாயிகள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் ஆட்சியர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதால் விவசாயிகள் அமைதி. முதியோர் கூட்டம் நடக்குது, கூட்டம் நடக்குது. இது எல்லாமே முடிக்க வேணும். திருவாரூரில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் கண்முன்னே வீணான அவலத்தால் விவசாயிகள் வேதனை. சேதங்களை கணக்கெடுத்து அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. சென்னை அடுத்த திருவேற்காட்டில் பெண் தூய்மை பணியாளர் வீடு புகுந்து படுகொலை. கழுத்தை நெரித்துக் கொன்று நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொடூரம். திருச்சி ரயில் நிலையம் அருகேயுள்ள யாட் பகுதியில் விபத்து நடந்தது போல் பேரிடர் கால மீட்பு பயிற்சி ஒத்திகை. ரயில் விபத்தில் சிக்கும் மக்களை மீட்பது எப்படி என தத்ரூபமாக செய்து காட்டிய மீட்புக் குழு. கன்னியாகுமரி மாவட்டம் அண்ணா பேருந்து நிலையத்தில் திடீர் பரபரப்பு. பள்ளி மாணவன் மீது தாக்குதல் நடத்த அறிவாளுடன் சிறுவர்கள் ஓடியதால் மக்கள் அதிர்ச்சி. நாகர்கோவில் அடுத்த லெமூர் கடற்கரையில் தொடரும் கடல் சீற்றம். கடற்கரையோரங்களில் உள்ள கடைகள் மணலில் புதைந்ததால் வியாபாரிகள் வேதனை. செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவை தாக்க காத்திருக்கும் எல் நினோ. பெரும் மழை, சூறாவளி, அதிக பனிப்பொழிவு இருக்கும் என அமெரிக்க வானிலை மையம் எச்சரிக்கை. நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரில் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்திய மகளிர் அணி இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி லீக் போட்டியில் இந்திய அணி டிரா செய்ததால் 5 புள்ளிகளுடன் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.